இந்த Volkswagen போலோ இருக்கு இல்லையா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜினுங்க. இங்க வாங்க, இதுல ஒரு செம ப்ராப்ளம்ங்க. எப்பயுமே நம்ம ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி ஜெர்மன் பிராண்ட் எல்லாத்துலயுமே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான் இன்ஜெக்டர். இது இருக்கு இல்லையா, வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா க்ளோ பிளக் வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகுது இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹீட்டர் பிளக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது க்ளோ ஆகும். இது ஏன் க்ளோ ஆகும்னா அன்பேர்ன்டு ஃபியூயல் டீசல் சரியா பேன் ஆகல அப்படின்னா, ஏன்னா க்ளோ பிளக் ஒர்க் ஆகல ஃபர்ஸ்ட் இனிஷியலா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்றப்போ அப்படின்னா இந்த மாதிரி வார்னிங் இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகுங்க. இதா இருக்கு இல்லையா, இதுக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டீசல் வந்து பேன் ஆகல சரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து பாருங்க விசிஐ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா, சிலிண்டர் 3 இன்ஜெக்டர் சர்க்கியூட் P020300 காட்டுது இல்லையா. இப்போ பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது இப்போ குளோபல் வார்னிங் இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகுறது ஆஃப் ஆயிருச்சா. பட் ஆனா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதும் ரன்னிங்ல ஒரு 3 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருங்க அகைன். இது என்ன ப்ராப்ளம்னா சிலிண்டர் 3 இருக்கு இல்லையா, அதோட இன்ஜெக்டர் வந்து சரியா வேலை செய்யல. இங்க வந்து பாருங்க என்ஜின் பாருங்க எப்படி ஸ்டால் ஆகுது அப்படின்னு, ஹெசிடேட்னு சொல்றோம் இல்லையா, ஜெர்க் ஆகுது, மிஸ்ஃபயர் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த 3வது சிலிண்டர்ல இருக்க இன்ஜெக்டர் வேலை செய்யல, மிச்சம் 3 சிலிண்டர் தான் ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால இன்ஜின் வந்து மிஸ்பேலன்ஸ் ஆகுது. அதனாலதாங்க இன்ஜின் வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்குது. இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து வெஹிக்கிள் ஆக்சலரேட்டர் கொடுக்குறப்போ வண்டி வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போகாது, பவர் இருக்காது, பிக்கப் இருக்காது. இதை மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். இதை எப்படி டயக்னைஸ் பண்றோம், இன்ஜெக்டர் ப்ராப்ளமா ஒயரிங்கா அப்படின்றத நம்ம ஒரு பெரிய வீடியோ போட்டுருக்கோம், அதில் பார்த்துருக்கோம்.